நான் வீடு திறத்துக்கிட்டா எங்களை வீடு 2 வீடு நான் போய் சாமான் கட்டேன் ஜிஎஸ்டிங்கிறேன் டிஓட்டையும் கட்டேன் அவங்க சொன்னாங்க வீடு திறமை சாமான் தான் நானும் பக்கத்துல ஏரியாவும் மாநகர சபை மெம்பராக இருக்கிற நீங்க முதல்ல மக்களுக்கு எடுத்து கொடுத்து போட்டுதா நீங்க காசு எடுக்கணும். மாநகர சபை மட்டக்களப்பு மாநகர சபை மெம்பராக இருந்து கொண்டு இதே ஊர்ல பிறந்து கொண்டு மறைமுகமாக நீங்க காசு எடுத்துட்டு இவ்வளவு பேர் தான் பள்ளியாத்தால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு காசு மத்தாக்களுக்கு ஒருத்தருக்கு கொடுக்க வேணாம் சொல்லி போட்டு போறேன். அப்ப மாநகர சபை மெம்பரா நீங்க இல்ல? நம்ம இப்போ வந்து அணுகுமுறைக்காகவும் இவர் இங்கே ஒரு 5 வருஷம் இருந்து பணிபுரிச்ச ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் அவரோட கதையை கேட்டு நான் மக்கள்கிட்ட சொல்லி இது பிற்போட்டு மட்டும் தான் நீ சொல்லிக்கோ. ஆனால் இப்போ நடத்த மாட்டோம் இல்லை. இப்போ நாங்கள் எல்லாம் பெரியோடு தான் இருக்கிறோம். நீங்க எதுக்கு சரியான எப்ப தருவீங்க இந்த காசு, எப்ப இந்த பொதிகள் தருவீங்க? வணக்கம். நான் பாளையமுடைய பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட ஒரு மீனவ சமுதாயத்தின் மீனவன். அந்த வகையிலே எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனர்த்தமானது பாளையமடு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பாரியளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த கரையோரத்தில் உள்ள முழுதான மீனவர் மக்கள் இந்த பாதிப்புக்கு உள்வாங்கப்பட்டிருந்தவர்கள். இந்த சென்ற புதன்கிழமை இந்த டிஎஸ் பிரதேச செயலகத்தினால் 26 பேருக்கு 25,000 ரூபா பணமும் பொதிகளும் வழங்கப்பட்டிருந்தன. அதையிட்டு இந்த ஏனைய மீனவர்கள் அந்த பொதிகளையும் இந்த நிவாரணத்தையும் கோரி இன்று நாங்கள் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர்த்து டிஎஸ்ஐ நாங்கள் நேரே சந்திக்கிறதுக்கு இருந்தாங்க. அந்த டிஎஸ்ஐ எங்களுக்கு வருகை தரல, ஏஓ அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த நிமித்தம் எங்களுக்கு வருகிற வியாழக்கிழமைக்கிடையில் அந்த பொதிகளும் பணமும் வந்து சேரும் என்றதை உறுதி தந்திருக்கிறார்கள். அது தர விட்டால் வெள்ளிக்கிழமை அதிகாலை டிஎஸ் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என்பதை மனோரத்துடன் அறிவித்திருக்கின்றேன். மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் அதில் தலைவியாக இருக்கிறேன். எங்களுக்கு எல்லா இந்த கிராமம் ஃபுல்லாக மழையும் வெள்ளமும் தான். எல்லாற்ற வீடுகளுக்கும் தண்ணி போனதும் தான், முழங்கால் அளவுக்கு வளவுக்கு வெள்ளம் நின்றான் தான். ஆனால் வெள்ளம் இல்லாத இடத்த தான் இப்போ இவங்க இந்த 26 பேருக்கும் செய்திருக்கிறேன். அதால் எல்லாருக்கும் இந்த உதவி போய் சேரணுமென்று தான் நாங்கள் கேட்குறோம். அதாலே அந்த உதவியை நீங்கள் பெற்றுத்தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். எந்த அடிப்படை வெள்ளம் அந்த அடிப்படைன்னு தான் சொல்லினோம், வருத்தம்னு சொல்லினோம். ஆனால் வெள்ளம் அந்த இடத்துக்கு போகல. 50 வீட்டு திட்டத்துக்கு வெள்ளம் இல்லை. ஆனால் வெள்ளம் அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அந்த சனங்கள் கஷ்டப்பட்டதில் ஏனண்டும் இல்லை. அதுதான் அதுக்காகத்தான் நாங்கள் அந்த உதவியை எடுத்து தர சொல்லி ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் வி.கே. முத்துலிங்கம், பாளையமடையில் பிறப்பிடமாக கொண்ட நான். இதே நேரத்தில் இந்த விடயமானது இப்போ நாங்கள் சொல்ல போகிற விடயமானது இந்த வெள்ள நிவாரணம் முறைகேடுகள். இந்த முறைகேடான விஷயத்தை செய்தபடியால் நான் இன்றைக்கு இந்த மீடியாவை எடுத்து நாங்கள் அதை செய்ய வேண்டி கிடக்கின்றது. 410 குடும்பங்கள் இருக்கிற இந்த இடத்துல 20 பேர் 26 பேருக்கு மட்டும் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்றால் அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, இது யார் முன்னின்று இதை லிஸ்ட் எடுத்தார், இது எப்படி இதை வழங்கப்பட்டது என்றது மக்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நான் எனது வீட்டில் தண்ணி வெள்ளம் வந்து எங்களோட சோபா செட்டு எல்லாம் வெளியால் கொண்டே போட்டிருக்கு. ஒரு தென்னை மரம் விழுந்திருக்கு, ஒரு மதுரை மரம் விழுந்திருக்குது. மதுரை மரத்தை வெளியாக்குறதுக்கு 7,000 ரூபா செலவழிச்சிருக்கு. அப்படியான பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கக்குள்ள இதெல்லாம் பார்வையிடாமல் தன்னிச்சையாக இந்த செயல்பாடு நடந்திருக்கு ஒரு ரகசியமான முறையில். இதை கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை யார் செய்தாங்களோ அவங்க கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இதை ஒரு ஜிஎஸ் என்றவர் சுயநலமாக வேலை செய்யக்கூடாது, இன்னொருவரை சொல்ல கேட்டு வேலை செய்யக்கூடாது. அவர் சுய விருப்பப்படி அவர் சகல இடங்களுக்கும் சென்று வெள்ளம் எங்கெங்கே பாதிக்கப்பட்டதை பார்த்து அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பகுதி நேர இங்கே கடமையாற்றுவதால் அவர் இன்னொரு ஆக்டிங் செய்கிறபடியாக அவருக்கு அந்த சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே அந்த தகவல் கொடுத்தவங்க பிழையான தகவலை கொடுத்தபடியால் அவரும் இன்றைக்கு ஏற்று வாங்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறது. எனவே அரசாங்க உத்தியோகர்கள் இன்னொருவரை
கட்டளையை கேட்டோ இன்னொரு புத்தியை கேட்டோ வேலை செய்யக்கூடாது. நீங்கள் உங்களோட மன நிறைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாகியே முன்னின்று வேலை செய்ய வேணும். அரசியல் அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ பயந்து நீங்கள் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களை இடங்கண்டு அவர்களுக்கு என்னென்ன நிவாரணம் வழங்க இயலுமோ அதெல்லாம் வழங்கி பொதுமக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் சகலரும் ஒத்துழைக்க வேண்டும். அரசாங்கம் ஜனாதிபதி சொல்கிறார் சகல மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சகலதும் கிடைக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் தனிப்பட்ட அவங்களுக்கு விரும்பினாக்களை அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுக்குறதும் அப்படியான லிஸ்ட்டுகளை அரசாங்க உத்தியோகத்தர்கள் நிறைவேற்றுவதும் பிள்ளையான செயல். எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்கள விருப்பப்படி தங்களோட கடமையை செய்யணும். அதை விடுத்து இன்னொருவரை துண்டுதலாக இன்னொருவரை சிவாஜியும்படி அவர்கள் செய்யக்கூடாது. நேரடியாக அவர்களை பார்வையிட்டு செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்துட்டாது. இன்றைக்கு பிள்ளையாக 26 பேரை கொடுத்தபடியாக தான் இந்த மக்கள் இவ்விடத்தில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. வணக்கம். நான் பாலசிங்கம் தேவி பாலா, பாலமீன்மடு கிராமத்துக்கு பிரஜாசக்தி தலைவராக என்னை இப்போ தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாலமீன்மடு கிராமத்தில் இதுக்கு முதல் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததில்லை. ஏன்னு சொன்னால் பாலமீன்மடு கிராமம் வெள்ளம் அனர்த்தமோ இல்லை சுனாமி அனர்த்தமோ வரக்குள்ள முதலாவதாக பாதிக்கப்படுற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கிராமம். எங்களோட மக்கள் எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாக்கள் இல்லை. அண்டைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய ஆக்களும் மீன்பிடியும் வெளியிடங்களுக்கு சென்று மேசன் வேலைகளுக்கு போகக்கூடிய ஆக்களும் தான். அதால் இந்த நிவாரணம் பாரபட்சம் பார்க்காம அடுத்தது எல்லார வீட்டிலையுமே தண்ணி தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. அனைவருக்கும் இது கிடைக்கணும். அது கிடைக்காம போனதால தான் இந்த நீதி தவறுனதால தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் மக்கள் அவங்களோட கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை